லவ்வி கைஸ், நம்ம கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை பொதுமக்கள் மற்றும் காவலர்களுக்கான வெற்றி பாதை படிப்பகம் திறப்பு விழா நடந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்ட டாக்டர் எஸ்பி ஸ்டாலின் சார் தலைமையில் நடந்து இந்த திறப்பு விழால 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. மாவட்ட ஆயுதப்படை சார்பாக நூலகம் திறக்கப்படும் போது பொதுமக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் காவலர்கள் சுகாதாரமாக மன நிறைவோடு பணி செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் பொதுமக்களுக்காக ஊர்காவல் கண்காணிப்பு திட்டம், மாணவர்களும் கடின உழைப்பை போட்டு நாம் வெற்றியாளராக பரிணமிக்க வேண்டும். யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப இதே மாதிரி ரேஷ் டிரைவிங் கேசஸ் வருது, இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்துட்டு இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு அப்போ படிக்க வைக்கணும், ஃப்ரீயா படிக்க வைக்கணும். படிக்க வச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு தப்பு பண்ண டைம் இருக்காது, ரோட்ல பைக் ஓட்ட மாட்டான், சாயங்காலம் இங்க படிப்பான், காலையில இங்க படிப்பான் அப்படின்னு மிகப்பெரிய ரிசல்ட்ஸ் இந்த வெற்றி பாதை உண்டு பண்ணும். இது பிற்காலத்திலே தொடர்ந்து அப்படியே பயணிக்கணும். வெற்றி பாதை திறப்பதற்கு ஏன் இந்த படிப்பகம் தேவை, எதுக்காக இப்படி ஒரு படிப்பகம் நம்ம ஆரம்பிக்கிறோம்? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் எழுதணும்னு முடிவு பண்ண கோட்டு வந்து இந்த கோட்டு தான். இவ்வுலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொன்ன கோட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் எழுதணும்னு விரும்புகிறேன். இந்த மாற்றம் எங்கிருந்து உருவாகும், எப்படி உருவாகும்னு பார்த்தீங்கன்னா கல்வியின் மூலமா மட்டும்தான் ஒரு மாற்றம். இந்த படிப்பகத்துல பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வுக்கான எல்லா புக்ஸுகளுமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்கே பாத்தீங்கன்னா வீடியோ கான்வர்சிங் மூலமா பேசக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஃபீஸ் கட்டி வெளியே போய் படிக்க முடியாத இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்.